இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வரும் 24ஆம் தேதி கூடுகிறது புதுச்சேரி சட்டப்பேரவை. காலை ஆளுநர் உரை, மாலை பட்ஜெட் தாக்கல். மொரட்டாண்டி பிரத்யங்கரா கோவிலுக்கு 1008 பால்குட ஊர்வலம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. புதுச்சேரியில் 2026-27ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற 24ஆம் தேதி காலை 9:30 மணியளவில் ஆளுநர் உரையுடன் தொடங்குவதாக செயல்பாட்டு சபாநாயகர் அன்பழகன் தெரிவித்தார். பிற்பகல் 3 மணியளவில் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்வார் என்று குறிப்பிட்டார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த செயல்பாட்டு சபாநாயகர் அன்பழகன், 16வது சட்டப்பேரவையின் சட்டமன்ற கூட்டம் மே மாதம் 20ஆம் தேதி நடைபெற்று ஒத்திவைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடப்பு ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் 24/8/2026 கூடுகிறது. அன்றைய தினம் 9:30 மணிக்கு ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. அன்றைய தினம் பிற்பகல் 3 மணியளவில் நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 2026-27ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார். சட்டமன்றம் எத்தனை நாள் நடைபெறும் என்பதை அலுவல் குழு கூடி முடிவு செய்யும் என தெரிவித்த அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவிற்கு சபாநாயகர் பதவி வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகிறோம். கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் அன்பழகன் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது போன்று நாளை புதுச்சேரி வரவுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை மரியாதை நிமித்தமாக சந்திப்பேன் என்றும் தெரிவித்தார். சபாநாயகர் தேர்தல் நடக்கும் பட்சத்தில் அதிமுக அதில் போட்டியிடாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். காரைக்கால் புனித தேற்றரவு அன்னை ஆலய 285வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனை. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற புனித தேற்றரவு அன்னை ஆலயத்தின் 285வது ஆண்டு திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கடந்த 1759ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த ஆலயம் சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். ஆங்கிலேயர் படையெடுப்பின் போது சேதமடைந்த பின்னர் மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆலயம் 133 அடி உயர மணிக்கூண்டு கோபுரம் கொண்ட சிறப்புமிக்க வழிபாட்டு தலமாக விளங்கி வருகிறது. ஆண்டு திருவிழாவையொட்டி ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. திருப்பலியை காரைக்கால் மறை மாவட்ட முதன்மை பொருளாளர் பங்கு தந்தை பால்ராஜ்குமார் மற்றும் இணை பங்கு தந்தை சாமிநாதன், செல்வம் ஆகியோர் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் உள்ளிருந்து எடுத்து வரப்பட்ட புனித தேற்றரவு அன்னை உருவம் பொறிக்கப்பட்ட கொடி ஆலயத்தை சுற்றி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு வேளாங்கண்ணி பேராலய துணை அதிபர் அகஸ்டின் கொடியினை மந்திரித்து 60 அடி உயர கொடி கம்பத்தில் ஏற்றி வைத்து திருவிழாவை துவக்கி வைத்தார். இந்த ஆண்டின் சிறப்பம்சமாக காரைக்கால் பங்கு ஆலயத்திற்குட்பட்ட 14 கிளை கிராம ஆலய கொடிகளும் ஒரே ஒரு கம்பத்தில் ஏற்றப்பட்டன. இது இவ்வாலய வரலாற்றில் முதல் முறையாக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. திருவிழா தொடக்க நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு தேற்றரவு அன்னையிடம் சிறப்பு வேண்டுதல் வைத்து பிரார்த்தனை செய்தனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின் அலங்கார தேர்பவனி வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெற உள்ளது. தொடர்ந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி சிறப்பு திருப்பலி, நற்கருணை ஆசீர் மற்றும் கொடியிறக்க நிகழ்ச்சியுடன் ஆண்டு திருவிழா நிறைவடைய உள்ளது. புதுச்சேரி மொரட்டாண்டி மகா பிரித்யங்கரா கோவிலில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு 1008 பால்குட ஊர்வலம் எடுத்து வரப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பிரித்யங்கரா அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ளது 72 அடி உயர மகா பிரித்யங்கரா திருக்கோவில். ஆண்டுதோறும் ஆடி மாதம் 4ஆம் வெள்ளியில் நடைபெறும் பால்குட அபிஷேகத்தை போன்றே இந்த ஆண்டும் 1008 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதனையடுத்து 1008 பால்குடத்துடன் பெண்கள் நீல நிற புடவையில் சக்தி கரகம், தீச்சட்டி ஏந்தி ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்து அம்மனுக்கு சிறப்பு பால் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு பிரித்யங்கரா அம்மனை வழிபட்டு சென்றனர். உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு மார்டின் அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கு 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டது.
புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கு தாய்ப்பால் வங்கி உபகரணங்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவுக்கான உபகரணங்கள் தேவை என மருத்துவமனை சார்பில் மார்டின் அறக்கட்டளைக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த நிலையில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு மார்டின் அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கு மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார் ஏற்பாட்டில் நடைபெற்றது. ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆன ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டாரின் 100வது உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் உத்தரவின்படி அறக்கட்டளை சார்பில் ரூபாய் 6 லட்சம் மதிப்பிலான தாய்ப்பால் வங்கி மருந்து மற்றும் உபகரணங்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவுக்கான உபகரணங்கள் மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டது. இதனை லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளரும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டாரின் நிறுவனர் மற்றும் பட்டய தலைவருமான ராம்குமார் மருத்துவமனை நிர்வாகத்திடம் வழங்கினார். நிகழ்ச்சியில் ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் ஐயப்பன், மார்டின் குழும CSR மேலாளர் திவாகரன், காமராஜ் நகர் தொகுதி குறைதீர் குழு பொறுப்பாளர் முகமது ஷாஜிதா, ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டாரின் துணைத் தலைவர் ஹேமா ராணி, செயலாளர் ராஜேஸ்வரி, ரோட்டரி சங்க மருத்துவ திட்ட இயக்குனர் பத்ரிநாத் உள்ளிட்ட ரோட்டரி சங்க நிர்வாகிகள், மருத்துவமனை மருத்துவர்கள், ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருநள்ளாற்றில் அரசு பள்ளி மாணவிகள் எழுதிய ரியலி ஆம் ஐ நூலை அமைச்சர் GNS ராஜசேகரன் வெளியிட்டார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் எழுதிய ஆங்கில கவிதைகள் மற்றும் சிறுகதைகளின் தொகுப்பான ரியலி ஆம் ஐ என்ற நூலை புதுச்சேரி அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலன், விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் GNS ராஜசேகரன் வெளியிட்டார். திருநள்ளாறு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் GNS ராஜசேகரன் நூலை வெளியிட மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி பெற்றுக்கொண்டார். பள்ளியின் 44 மாணவிகள் எழுதிய ஆங்கில கவிதைகள் மற்றும் சிறுகதைகளை தொகுத்து ரியலி ஆம் ஐ என்ற நூலக பள்ளியின் ஆங்கில ஆசிரியரும் கலைமாமணி விருது பெற்றவருமான முருகன் வெளியிட்டிருந்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள், பள்ளியின் துணை முதல்வர், தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நூலை எழுதிய அனைத்து மாணவிகளுக்கும் அமைச்சர் GNS ராஜசேகரன் நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் புதுச்சேரி அரசு சார்பில் பள்ளி மாணவிகளுக்கு மழை கோட்டுகளும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் GNS ராஜசேகரன், அரசு பள்ளி மாணவிகள் ஆங்கிலத்தில் கவிதைகள் மற்றும் சிறுகதைகள் எழுதி நூலாக வெளியிட்டிருப்பது மிகவும் பாராட்டத்தக்க சாதனை என்றார். அரசு பள்ளி மாணவர்கள் இன்று ஆங்கிலத்தில் சரளமாக பேசி பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்தி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குறிப்பிட்டார். ஒவ்வொரு பெற்றோரும் தங்களது பிள்ளைகள் மருத்துவர் அல்லது பொறியாளராக வேண்டும் என்பதையே விரும்புகின்றனர். ஆனால் மாணவர்களின் தனித்திறன்கள் மற்றும் விருப்பங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ற வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் இந்த முயற்சி மிகவும் சிறப்பானது என்றாலும் அடுத்த கட்டமாக இதேபோன்று தமிழிலும் மாணவர்களின் படைப்புகளை நூலாக வெளியிட வேண்டும் என்றும் அந்த நூல் வெளியீட்டு விழாவிலும் தாம் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்துவேன் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொடர்ந்து மாணவிகளின் படைப்புகளை தொகுத்து நூலாக வெளியிட்ட ஆங்கில ஆசிரியர் கலைமாமணி முருகனுக்கு அமைச்சர் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. காரைக்காலில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் AMH நாஜிம் தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட திமுக அலுவலகமான கலைஞர் அகத்தில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் AMH நாஜிம் தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து அண்ணா கல்லூரியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் திருவுருவச் சிலைக்கும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர்
AMH நாஜிம் தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட திமுக பொருளாளர் அமுதா ஆறுமுகம், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் முகமது ரிஃபாஸ், வடக்கு சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர் பிரபு, வர்த்தக அணி அமைப்பாளர் கந்தாஸ் ராஜா உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 சார்பில் புதிய தாய்மார்களுக்கான தாய்ப்பால் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ரெட்டியார்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 சார்பில் ரெட்டியார்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புதிய தாய்மார்களுக்கான தாய்ப்பால் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பாலூட்டும் ஆலோசகர் பிரியதர்ஷினி கலந்து கொண்டு தாய்ப்பாலின் அவசியம், குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வழங்குவதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள், சரியான பாலூட்டும் முறைகள் மற்றும் தாய்மார்கள் கடைபிடிக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விளக்கம் அளித்தார். 60க்கும் மேற்பட்ட புதிய தாய்மார்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. நிகழ்வின் இறுதியில் தாய்மார்கள் தங்களது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை முன்வைத்து அதற்கான விளக்கங்களை பெற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்வில் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 சார்பில் அக்ஷயா மற்றும் புவனா கலந்து கொண்டனர். மேலும் ரெட்டியார்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களும் பங்கேற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த ஒத்துழைப்பு வழங்கினர். சாமிப்பிள்ளை தோட்டம் திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம், பகத்சிங் நகர், வெள்ளவாரி வீதி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருவிழாவையொட்டி ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தீமிதி நிகழ்ச்சியில் பங்கேற்று நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதனை முன்னிட்டு மூல வெற்றி விநாயகர் இளைஞர் குழு சார்பில் திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் குழு நிர்வாகிகள் நாகராஜ், விநாயகமூர்த்தி, புகழ், கார்த்திக், டிங்கர் கணேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு உணவு வழங்கினர். மேலும் திருவிழாவையொட்டி நடைபெற்ற அன்னதானத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு உணவு பெற்று பயனடைந்தனர். இளைஞர் குழுவினர் இந்த சமூக நலப்பணியை பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் பாராட்டினர். ஊசுடு தொகுதி குருமாம்பேட் ஹவுசிங் போர்டு அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடைகள் வழங்கிய MLA கார்த்திகேயன். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் ஹவுசிங் போர்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி அரசு சார்பில் வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவி பொருட்களான சீருடைகளை மாணவர்களுக்கு வழங்கினார். அப்போது மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர், அரசு வழங்கும் நலத்திட்ட உதவி பொருட்களை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு கல்வியில் முழு கவனம் செலுத்த வேண்டும். சிறந்த கல்வியே நிலையான மற்றும் தரமான எதிர்காலத்தை உருவாக்கும். எனவே விடாமுயற்சியுடன் கல்வி கற்று வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகத்தினர், ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். வில்லியனூர் புனித லூர்து அன்னை பள்ளியில் மாணவர்களுக்கு ரெயின்கோட் வழங்கும் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ரெயின்கோட் வழங்கி துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள புனித லூர்து அன்னை அரசு உதவி பெறும் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 2025-26 கல்வியாண்டில் பயின்ற 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மழையங்கி வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ரவிக்குமார் மற்றும் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ஆகியோர் தலைமை விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ரெயின்கோட்களை வழங்கினர். மேலும் புதுச்சேரி அரசு சார்பில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் நலத்திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. விழாவில் புனித லூர்து அன்னை திருத்தலத்தின் பங்கு தந்தை அருட்பணி ஆல்பர்ட்,
பங்கு பேரவை உறுப்பினர்கள், அரசியல் பிரமுகர்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பள்ளி முதல்வர் ஆல்வின் அன்பரசு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டது. இதில் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் பள்ளி மாணவர்களின் தனித்திறனை எடுத்துரைக்கும் வகையில் சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு தற்காப்பு கலைகளை சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் செய்து காட்டி அனைவரது பாராட்டையும் பெற்றனர். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி அவர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றதுடன் பள்ளி நிர்வாகத்தினருக்கும் பெற்றோர்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு அருகாமையில் கலைஞரின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு, அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், தொகுதி துணை செயலாளர் ரவி, முன்னாள் கவுன்சிலர் தனசேகரன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சண்முகம், வெங்கடேசன், பாபு, உதயகுமார், சம்பந்தம், மகளிர் அணி, தனம், லக்ஷ்மி, மரி மற்றும் திரளான திமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார மையத்தில் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரோட்டரி கிளப் சார்பாக தாய்ப்பால் விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் தாய்மார்களுக்கு நலத்திட்ட உதவியும் வழங்கப்பட்டது. விழாவில் புதுச்சேரி அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார மையத்தின் மருத்துவர் டாக்டர் சுஜித் குமார், நாகார்ஜுனா மற்றும் ANM வேல் முருகேஸ்வரி பங்கேற்றனர். விழாவில் ரோட்டரி மாவட்ட இணை ஆளுநர் சௌரிராஜன், பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் கிளப்பின் தலைவர் அருள்குமார், செயலாளர் சந்திரன், எக்ஸிகியூட்டிவ் செயலாளர் அன்பழகன் பங்கேற்றனர். மேலும் PPNI தேசிய தாய்ப்பால் விழிப்புணர்வு ஊக்குவிக்கும் பயிற்சியாளர் டாக்டர் சுப்ரியா வினோத் மற்றும் ராஜீவ்காந்தி மகப்பேறு மருத்துவமனை செவிலியர் அதிகாரி விமலா ஆகியோர் கலந்து கொண்டு தாய்ப்பாலின் மகத்துவம் மற்றும் தாய்ப்பால் ஊட்டுவதால் தாய்மார்களுக்கு ஏற்படும் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு பற்றி உரையாற்றினார். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுமார் 50 தாய்மார்களுக்கு சத்துணவு, குழந்தைகளுக்கு இணை உணவுகளை 6 மாதத்திற்கு மேல் ஊட்ட கிண்ணம் மற்றும் கரண்டி, விழிப்புணர்வு பேனர்கள் பாண்டிச்சேரி ரோட்டரி ஹெரிடேஜ் கிளப் சார்பாக வழங்கப்பட்டது. MLA கார்த்திகேயன் பிறந்த நாளையொட்டி பொறையூர்பேட்டில் அபிஷேகம், கேக் வெட்டி 500 பேருக்கு அன்னதானம். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பிறந்தநாளை முன்னிட்டு பொறையூர்பேட்டில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. முன்னாள் ஆணையரும் காங்கிரஸ் பிரமுகருமான M. சுந்தர்ராசு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினார். தொடர்ந்து அவரது கையால் சுமார் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி பல்கலைக்கழக JEM கலையநாகன், ஊர் நாட்டாண்மைகள் SK சரவணன், தேவராஜு, கார்மேகன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இணைந்து செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுவை தலைமை செயலகம் கடற்கரை அருகில் லைஃப் கார்டான ரமேஷ் மற்றும் சாந்தகுமார் இருவரும் இணைந்து கடற்கரையை சுத்தம் செய்தனர். அவர்களின் வேண்டுகோள் என்னவென்றால், நமது கடற்கரை நாம் அனைவரும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதற்காக கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் யாவரும் கடற்கரையில் குப்பைகள் போடுவதோ மற்றும் மது அருந்துவதோ கூடாது என்பதுதான் அவர்களின் வேண்டுகோள். ஒரு சுத்தமாக ஆக்கி வச்சிருக்கேன். ஒரு அரை மணி நேரத்தில் இவ்வளோ பாட்டில் குடிச்சிட்டு போட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் எங்களுடைய கடலோர காவல் படை ஆய்வாளர் திரு தியாகராஜன் ஐயா அவர்கள் தலைமையில் கடற்கரை ஓரங்களில் தினமும் ரோந்து பண்ணி போகிறாரு. ஏன்னா மது அருந்துறதை தடுக்கணும்னு சொல்லிட்டு, அதையும் மீறி நீங்கள் இதை மாதிரி பண்ணுறீங்க. இது இவ்வளோ குப்பைகள் நாங்கள் வச்சுருக்கா. இந்தியன் வங்கியின் 120வது ஆண்டு விழாவையொட்டி காரைக்காலில் 50க்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் இரத்த தானம் செய்தனர். இந்தியன் வங்கி தொடங்கப்பட்டு 120 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு காரைக்காலில் இந்தியன் வங்கி சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் தன்னார்வத்துடன் இரத்த தானம் வழங்கினர். இந்தியன் வங்கியின் 120வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை இரத்த வங்கியில் நடைபெற்ற இரத்த தான முகாமில்
காரைக்கால் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் இந்தியன் வங்கி கிளைகளின் மேலாளர்கள் மற்றும் ஊழியர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்ட முதன்மை மேலாளர் பீட்டர் பவுல் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் 50க்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் தன்னார்வமாக இரத்த தானம் வழங்கி சமூக நலப் பணியில் தங்களது பங்களிப்பை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியில் அரசு பொது மருத்துவமனை, இரத்த வங்கி மருத்துவர்கள், ஊழியர்கள், இந்தியன் வங்கி அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டனர். இரத்த தானம் என்பது உயிர்காக்கும் உயரிய தானம் என்பதால் பொதுமக்களும் தன்னார்வ தானத்தில் அதிக அளவில் பங்கேற்க வேண்டும் என நிகழ்ச்சியில் வலியுறுத்தப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வரும் 24ஆம் தேதி கூடுகிறது புதுச்சேரி சட்டப்பேரவை. காலை ஆளுநர் உரை, மாலை பட்ஜெட் தாக்கல். மொரட்டாண்டி பிரத்யங்கரா கோவிலுக்கு 1008 பால்குட ஊர்வலம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.